சுவாமி படம் போட்ட பழைய கேலண்டரை தூக்கி வீச மனம் இல்லாம வீட்லயே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி வீட்ல வச்சா என்னெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுக்கலாமா? பழைய கேலண்டர்கள் உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா பழைய பிரச்சனைகளும் அங்கேயே தங்கிவிடும் அப்படின்னு ஆன்மீக சான்றோர்கள் சொல்றாங்க. இதனால முன்னேற்றம் தடைப்படும், பொருளாதார வளர்ச்சி குறையும், தெரியாத மன கஷ்டங்கள் அதிகமாகும் அப்படின்னு நம்பப்படுது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுக்கு சங்கடம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழைய சுவாமி கேலண்டரை கோவில்ல மரத்தடியில வச்சுட்டு வந்துருவாங்க. இது ரொம்பவும் தவறான செயல்ங்க. நமக்கு தேவையில்லாத பொருட்களை கோவிலுக்கு கொண்டு போய் வைக்கிறது ஆலய இடத்தை அசுத்தம் செய்யறதுக்கு சமம். இது புண்ணியம் கிடையாது, பாவம் சேர்க்கிற செயல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி சரியான முறையில சுவாமி படம் போட்ட பழைய கேலண்டரை எப்படி அப்புறப்படுத்துறது? கேலண்டர்ல இருக்கிற சுவாமி பட ஸ்டிக்கரை மட்டும் பிரிச்சு எடுத்து அதை தண்ணீர்ல ஊற வச்சு மெதுமெதுவா கரைய கூட விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி அந்த தண்ணீரை ஓடும் நீர்ல விடலாம் அல்லது மரியாதையோட பாதுகாப்பான முறையில அப்புறப்படுத்தலாம்னு சொல்லப்படுது. ஆனா தவறுதலா கூட குப்பை தொட்டில போடக்கூடாதுங்க. பூஜை அறையில கேலண்டர் வச்சு பூஜை செய்யவும் வேண்டாம். பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வங்களை வழிபடுறதுக்கான இடம், கேலண்டர் பார்க்கிற இடம் கிடையாது. அழகான சுவாமி படமா இருந்தாலும் கேலண்டரை பூஜை படங்களுக்கு இடையில வச்சு வழிபடுறது தவறான செயல்.